السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وارزقنا فهما وأنت أحكم الحاكمين. يسرني جدا إلقاء الكلمات أمامكم في هذا البرنامج. அப்படின்னு அரபிக்லேயே பேசிடுவா வேண்டாமா? அரபிக் டேன்னு போட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவர் முன்னிலையில் அமர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த வல்லோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு பற்பல பயிற்சிகளை அளித்து அரபி மொழி என்கிற அற்புதமான ஒரு மொழி, லுகத்துல் அரபிய்யா ஹிய லுகத்துல் குர்ஆனி வஸ்ஸுன்னஹ் وهي لغة الصحابة الكرام وهي لغة الأئمة والعلماء وهي من إحدى اللغات السامية. அப்படின்னு சொல்லிட்டே போலாம். குர்ஆனுடைய மொழியான, சுன்னாவுடைய மொழியான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மொழியான, சஹாபாக்களது மொழியான, இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக பல தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் புரிந்து பல்வேறு விதமான நூல்களை தொகுத்து இன்றளவும் அல்லது என்றளவும் சமூகம் பயன்பெறத்தக்க வகையில் பல்வேறு அடிச்சுவடுகளை விட்டு சென்ற அந்த மாபெரும் இமாம்களின் மொழியான இந்த அரபு மொழிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் இவ்வளவு நேரம் மாஷா அல்லாஹ் பல்வேறு விதமான திறமைகளை மாணவ செல்வங்கள் வெளிப்படுத்தி இந்த அரபு மொழிக்கு இந்த இஸ்லாமிய சமூகமும் குறிப்பாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த டைம் ஸ்கூலும் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நேரம் நாம் அனைவரும் கண்டுகளித்தோம். உண்மையிலேயே முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரை இந்த மொழிக்கு நாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தரத்தான் செய்கிறோம். இந்த மொழிக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இயல்பான உணர்வும் உறவும் எத்தகைய உயர்வான இடத்தில் இருக்கிறது என்றால், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பெயரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களது பெயர் என்ன என்று நான் கேட்டால், உங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் எனது பெயர் ஃபாத்திமா, ஆயிஷா, சுமையா, ஜெய்னப் அப்படின்னு என்ன செய்வீங்க? உங்களுடைய பெயர்களை சொல்லுவீங்க, இப்படிதானே? இந்த பெயர்கள் எந்த மொழியில் இருக்கு? அரபிக் மொழியில் இருக்கு, இப்படிதானே? வீட்டுக்குள்ள போறீங்க, போனவுடனே என்ன சொல்லிட்டு உள்ள போறீங்க? ஏன்? உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு தமிழ்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே? எப்படி சொல்லிட்டு போறீங்க? இப்போ 12:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க ஒன்று சொல்லுவாங்க தொழுகைக்காக. என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்லுவாங்க. அதான் எப்படி சொல்லுவாங்க? அரபியில சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்? அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே? இஃப் யூ ஆர் லிவிங் இன், அது இப்போ நம்ம ஒரு அமெரிக்காலேயோ அல்லது இன்னும் வேறு ஆங்கில நாடுகளிலேயோ வாழ்ந்தால் அங்கே அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுமா? சொல்லுங்க, சொல்லப்படுமா? இல்லை. அப்போ எனது பெயரில், எனது உணர்வில், எனது உயிரில், எனது உறவில், எனது வணக்க வழிபாட்டில் அனைத்திலும் இரண்டர கலந்திருக்கிற ஒரு அற்புதமான மொழி. அப்படிதானே? சும்மா மேடை பேச்சுக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் அல்ல இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை மட்டுமா இந்த பூமியில் அல்லது இந்த உலகத்தில் வேதமாக இறக்கினான்? அதற்கு முன்பு எத்தனையோ வேதங்களை இறக்கினான், அப்படித்தானே? அந்த எல்லா வேதங்களுக்கும் இறுதியில் அனுப்பப்பட்ட அல்லது இறுதியில் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்கிற வேதத்திற்கும் இடையில் இருக்கிற இமாலய வித்தியாசம் என்ன? எல்லா வேதமும் அந்தந்த சமூகத்திற்கு, அந்தந்த பிராந்தியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக அருளப்பட்டது. இதுதானே? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் மூசா நபியின் காலத்தோடு முடிந்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் ஈசா நபியின் காலத்தோடு முடிவுக்கு வந்து விட்டது.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தோடு முடிந்து விட்டது. அல்லது சில நபிமார்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள் அதற்கு அடுத்து வந்த ஒரு சில நபிமார்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்கிற ஏவலோடு கட்டளையோடு வழிகாட்டலோடு அறிவுறுத்தலோடு முற்றுப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன் எதுவரைக்கும் உள்ளது? கியாமத் நாள் வரைக்கும் உள்ளது. எந்தெந்த பிராந்தியங்களுக்கு உள்ளது? அங்கிங்கேனாதபடி எங்கெல்லாம் இந்த உலகம் இருக்கிறதோ அந்த எல்லா இடத்திற்கும் பொதுவானது. அப்போ ஒரு வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வேதமாக தேர்ந்தெடுத்து அதுவே கியாமத் நாள் வரை வாழ்கிற எல்லோருக்கும் உண்டான பொதுவான ஒரு வேதமாக தேர்ந்தெடுத்து அரேபிய தீபகற்பத்தில் அருளப்பட்டிருந்தாலும் அது அகிலத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொந்தமானது என்கிற ஒரு சிறப்பையும் தந்ததை அருளி இருக்கிறான் என்றால் அந்த மொழி எத்தகைய ஒரு வலுவான, பலமான, வளமான, நலமான மொழியாக இருந்திருக்குமானால் அதற்கு அப்படியாப்பட்ட ஒரு வேலிடிட்டி இருந்திருக்கும். அப்படிதானே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு மொழியை தாண்டி வேற ஏதாவது மொழி தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அரபு அல்லாத ஒரு மொழியில் இந்த குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமா? பட்டிருந்ததா? இல்லை. அவர்கள் பேசியது மொழி அரபி, அவர்கள் வாசித்தது சுவாசித்தது அரபு மொழி. அந்த அரபு மொழியில் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கினாலும் அருளினாலும் அதனுடைய அடைவையும் அதனுடைய வளைவையும் அதனுடைய வளத்தையும் அதற்குண்டான வேலிடிட்டியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த குர்ஆனை நான் அரபு மொழியில் இறக்கி இருக்கிறேன் என்பதை சொல்லுகிற போது பிலிசானின் அரபியின் முபீன் அப்படிங்கிற பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் நான் இதை உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். வல்லாஹி அல் கலிமா முபீன் ஹீனமா யுதர்ஜிமுல் முதர்ஜிமுன் யகூலுன் பஸ் தெளிவான், தெளிவான அரபி மொழியில் இறக்கிறோம் என்று அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். ஆனால் இந்த முபீன் என்கிற வார்த்தைக்கு தெளிவான என்பது மாத்திரம் அர்த்தம் அல்ல. ஹாதிஹில் கலிமத்து ஃபீஹா இத்தத்து மஆன், அதில் எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. அல் இபானத்து தெளிவாக விளக்கக்கூடியது, தெல்ல தெளிவாக தெரியக்கூடியது, சந்தேகத்திற்கு இல்லாமல் விளக்கக்கூடியது, அர்த்த புஷ்டிகளை உள்ளே வைத்திருப்பது, சுருங்க சொல்லி நிறைவான அர்த்தங்களை தருவது, இப்படி ஆயிரக்கணக்கான உயர்வான கருத்துக்களையும் அர்த்த புஷ்டியுடன் கூடிய விளக்கங்களையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு மொழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அழியும் உலகத்தில் இந்த மொழி அழியாத ஒரு நிலையை பெற்றிருக்கிறது. மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளம். மொழி என்பதற்கு என்ன டெஃபினேஷன்? எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கருவி என்பதுதான் மொழி என்பதற்குண்டான சரியான பொருள். எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற கருவி. என்னுடைய உள்ளத்தில் எதை நான் நினைக்கிறேனோ, என்னுடைய சிந்தனையில் எதை நான் யோசிக்கிறேனோ, உங்களிடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று நான் விழைகிறேனோ முனைகிறேனோ அதை தெல்ல தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களிடத்திலே நான் கடத்துவதற்கு பேர் மொழி. அப்போருடைய நாட்டிற்கும் சரி, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சரி, மொழி என்பது அடையாளம். அப்படிப்பட்ட மொழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்திற்குண்டான ஒரு மொழியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய வளம் பொருந்திய ஒரு மொழியாக இருக்கும். நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மொழியினுடைய சிறப்பை பற்றி நாம் பேச வேண்டுமானால் இந்த மொழிக்கும் அடுத்த மொழிகளுக்கும் இடையே நாம் சில கம்பேரிட்டிவ், ஒரு சில ஒப்புமைகளை பார்க்க வேண்டும். அப்படி ஒப்புமைகளை சொல்லுகிற போதுதான் இந்த மொழி எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பது புரியும். ஆனால் அந்த ஒப்புமைகளை சொல்லும் போது நாம் ஏதோ அடுத்த மொழிகளை தாக்குகிறோம் என்கிற அர்த்தத்தில் விளங்கக்கூடும் என்பதனால் நான் அது குறித்த ஒரு விரிவான ஒரு இடத்திற்குள் நான் போகவில்லை. நமக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த மொழி அரபு மொழி. இந்த அரபு மொழிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் இந்த யௌமுல் பர்னாமிஜில் அரபி, அரபிக் டே என்கிற இந்த நாளில் உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டிருக்கிறேன். உங்கள் பெயர் அரபு மொழியிலே இருக்கிறது. ஒருவர் நீங்கள் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அரபியில் தான் வாழ்த்துக்களை முகமடை தெரிவித்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய அதானில் ஆரம்பித்து உங்களுடைய ஸலா துஆ என்று எல்லாமே அரபியில் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று தானே தக்பீர் கட்டுகிறீர்கள். அல்லாஹ் மிகப்பெரியவர் என்று தமிழில் சொல்கிறீர்களா? அல்லாஹ் இஸ் த கிரேட்டஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லி கையை கட்டுகிறீர்களா? ஒது செய்து அங்க சுத்தியில ஒதுவை செய்து விட்டு தூய்மையாக நீங்கள் கிப்லாவிற்கு முன்னால் போய் நின்றதற்கு பிறகு முதலில் நீங்கள் சொல்வது அல்லாஹ் அக்பர் தான். அதனால் தான் இஸ்லாமிய கலை சொற்களாக மரபு சொற்களாக இருக்கிற பலவற்றையும் நாம் அப்படியே பயன்படுத்துகிறோம். இஸ்லாத்தின் 5 பெரும் தூண்கள் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? முதலாவது தூண் என்னமா?
கலிமா. ஏன் அதை கலிமான்னு அரபியில சொல்றீங்க? வார்த்தை அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்களேன். அல்லது இன்னும் கொஞ்சம் நன்றா சொல்லணும்னா ஷஹாதா அப்படிங்கிறோம். அப்போ சில மரபு சொற்கள் இருக்கிறது, அதற்கு மொழிபெயர்ப்புகள் உள்ளபடியே இருந்தாலும் அது முழுமையான அர்த்த செறிவை தாங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு வலுவற்ற வார்த்தைகளாக இருப்பதனால் அதற்குண்டான மொழிபெயர்ப்பை நாம் சொல்லி நம் வீட்டு பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. ஷஹாதாவை ஷஹாதா என்று தான் சொல்கிறோம், கலிமாவை கலிமா என்று தான் சொல்கிறோம். சலா என்று வரும்போது அதை தொழுகை என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏன் தொழுகை என்று சொல்லும் போது அதற்குண்டான ஓரளவிற்கு அது அர்த்தங்களை உள்ளடக்கிக் கொள்கிறது. நோன்பு என்றும் அதை கூட தமிழிலே சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்தடுத்து என்ன சொல்ல போறோம்? ஜக்காத். ஏன் அதை நீங்க தமிழ்ல சொல்றது இல்ல? ஜக்காத்துக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தர்மம். அப்ப சதக்கானா சொல்லுங்கம்மா. ஜக்காத்னா தர்மம்னு சொல்றீங்க, சதக்கா அப்படின்னா உடனே ஜக்காத் என்றால் அது கட்டாய தர்மம். அப்ப இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம போறது இல்லைங்கிறதுனால தான் ஜக்காத்தை என்னன்னு சொல்லி முடிச்சிடறோம். சொல்லுங்க, ஜக்காத். அதுக்கு அடுத்து என்னது? ஹஜ். ஹஜ்ஜுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப நாளா யாரு கேட்டாலும் ஹஜ்ஜி ஹஜ்ஜி. என்ன ஹஜ்ஜினா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹஜ்? நாடுதல். என்ன நாடுதல்? எங்க போறீங்க நீங்க? நான் மக்காவுக்கு நாடுதலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பாப்பமா எங்கம்மா போயிட்டு வந்தாங்க ஹஜ்ஜுக்கு? நாடுதலுக்கு அவர்கள் நாடு கடந்து மக்காவுக்கு போயிட்டு அப்படி சொல்லுவீங்க. ஹஜ் ஹஜ் தான். அது ஆங்கிலத்திலே சொல்லுகிற போது பில்கிரிமேஜ் என்கிறார்கள். அப்போ உம்ராவுக்கு அது மேஜர் பில்கிரிமேஜ். அந்த பஞ்சாயத்துக்கே போறதில்லை நம்ம, அப்படிதானே? அப்போ ஒரு சில மரபு சொற்கள் இருக்கிறது, அதனுடைய உள்ளபடியே இருக்கிற அர்த்தத்தை உளப்பூர்வமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அதை அப்படியே அந்த மொழியில் தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் தப்பு கிடையாது. எனக்கு தமிழ் பிடிக்கும் என்பதனால் எல்லா வார்த்தையும் நான் தமிழிலே மொழிபெயர்த்து தான் பேச வேண்டும் என்றால் இந்த மைக்குக்கு நான் என்ன சொல்லணும்? சொல்லுங்கம்மா. ஒலி வாங்கி, ஒலி வாங்கியில ஒலி பெருக்கி அப்படின்னு எதுக்கு விடுங்க, மைக்குன்னே சொல்லிட்டு போறோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அப்படிதானே? இப்படி பல விஷயம். அப்போ அல்லாஹு அக்பர். இந்த மொழிக்கும் நமக்கும், இந்த அரபு மொழிக்கும் நமக்கும் இடையே இருக்கிற இதயபூர்வமான உணர்வு, அந்த மரபு சொற்களை அப்படியே பயன்படுத்துகிறோம். ஹஜ்ஜா ஹஜ் என்று தான் சொல்லுகிறோம், உம்ரா உம்ரா என்று தான் சொல்லுகிறோம். காபாவை சுற்றி நாம் செய்கிறோம், அது என்னது? தவாஃப். தவாஃப் என்றால் வலம் வருதல் என்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும் நம்ம என்ன செய்யறதில்லை, அதை என்னமா செய்யறதில்ல? நான் தவாஃபை வலம் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நம்ம சொல்றது இல்லை. என்ன சொல்றோம்? ரைட். தல்பியா. தல்பியானா என்னது? சொல்லுங்கம்மா. தல்பியானா என்னது? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் தல்பியா. இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? தல்பியா கூறுதல். உங்க உஸ்தாது கிட்ட கேட்டா அவர் அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், இப்படிதானே? அப்போ இதை நாம் இன்னொரு மொழியை சிறுமைப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. உண்மையிலேயே தமிழை நாம் நேசிக்கிறோம், தமிழை வாசிக்கிறோம், தமிழில் சுவாசிக்கிறோம், அது வேறு. ஆனால் மார்க்கம் என்று வரும்போது, மரபு என்று வரும்போது, அதபு என்று வரும்போது அதனுடைய அசல் தன்மை மாறாமல் நம்மை வைத்துக் கொண்டிருப்பதற்கு இந்த அரபு மொழிக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். தல்பியா என்று சொல்லும் போது அதை அரபியில் தான் சொல்லுகிறோம். சஃபா மருவாவுக்கு இடையில் சரி செய்தல் என்று வரும்போது அதைத்தான் சொல்லுகிறோம். ஒண்ணுமில்லை. இப்ப நான் மக்காவிற்கு நாடுதலுக்காக செல்கிறேன். நாடுதல் என்னது? ஹஜ்ஜுக்காக செல்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டு போறேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? எனக்காக துஆ செய்யுங்க. எஸ், பிரார்த்தனை என்கிற ஒரு வார்த்தை அழகு தமிழில் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிதான் அனுப்புறோம்? துஆ செய்யுங்கள். இப்படி அல்லாஹ் அக்பர் எனது எண்ண ஓட்டத்தோடும், எனது இதய ஓட்டத்தோடும், எனது வழக்கோடும், எனது வழக்கத்தோடும், புழக்கத்தோடும், வணக்கத்தோடும், வழிபாட்டோடும், என் கலாச்சாரத்தோடும் கலந்துவிட்ட ஒரு மொழியாக இந்த மொழி இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறது. இத்தனைக்கும் நாம் வாழுகிற இந்த தமிழகத்தை பொறுத்தவரை, அதிலும் தென் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய தாய்மொழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தருகிற ஒரு கூட்டம் தான் நாம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நமக்குத்தான் பல எழுத்துக்கள் ரொம்ப லாபகமாக வரும். குறிப்பாக நாம் பயன்படுத்துகிற ழா, பழம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ழா என்கிற இந்த உச்சரிப்பை கூட உச்சரிக்கிற அளவிற்கு ஒரு நயமான நாவும் நயமான பயிற்சியும் பெற்றிருக்கிற ஒரு மக்கள் தான். ஆனாலும் நம்மை இந்த மார்க்கத்தின் மூலாதாரம், இந்த மார்க்கத்தினுடைய அந்த அசல் தன்மை என்று வருகிற போது அதனுடைய பழமை மாறாமல் நம்மை கட்டி போட்டு வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய இடம் இந்த அரபு மொழியில் இருக்கிறது. அதனால அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, அரபு மொழியை நீங்கள் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும்.
சும்மா இந்த அரபு மொழி பாடத்தை 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்று நீங்கள் படித்து விடக்கூடாது. உங்களுக்கு இந்த மொழியினுடைய ஆழத்தை அகலத்தை போதிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனையோ, அதற்காக நான் அகாடமிக் சப்ஜெக்டை தவறாக சொல்கிறேன் என்று வேறு ஆசிரியர் பெருமக்கள் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே அகாடமிக் சப்ஜெக்ட்ஸையும் நாங்கள் ஆற தழுவுகிறோம், அதையும் நாங்கள் பாராட்டுகிறோம், அதையும் படிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம், வழிகாட்டுகிறோம். ஆனால் அதே வேளையில் உங்களுடைய மார்க்கமும் உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய அதவும் மரபும் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த மொழிக்கு, இந்த மொழி சார்ந்த படிப்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. இதே நெல்லை மாநகரில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, புகழ்பெற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிறது. 50-60 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் கூட செயல்படுகின்ற பின்னணி கொண்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களை காட்டிலும் எனக்கு தெரிந்த வகையிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே அல்லது அதற்கு சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை வேறு இடங்களிலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இருந்தும் கூட உங்களுடைய பெற்றோர்கள் எதற்காக உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்? எதுக்காக? இங்க போனா ஆண் பெண் கலப்பில்லாம பிள்ளைகள் ஹிஜாபுடைய ஒழுக்கத்தை பேணக்கூடிய வகையில மார்க்கத்தினுடைய அதவுகளை சொல்லிக் கொடுத்து, வணக்க வழிபாடுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, குர்ஆனை ஓதும் தன்மை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதோடு சேர்த்து அரபு மொழியையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு மொழியின் உச்சரிப்புக்காக ஒரு தனிப்பட்ட கலை இருப்பது அரபு மொழிக்கு தான். உச்சரிப்பு மொழி, அதுக்கு என்ன சொல்றோமா? தஜ்வீத் அப்படிங்கிறோம், மஹாரிஜ் அப்படிங்கிறோம். ஒரு லெட்டரை, ஒரு எழுத்தை உச்சரிக்கிற போது எப்படி உச்சரிக்க வேண்டும்? ஹ, 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 வா, சா என்று அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு முறைமைகளை கூட பாதுகாப்பதற்கு தஜ்வீத் என்கிற ஒரு சட்டம் அரபு மொழியில் தான் இருக்கிறது. ஆங்கிலத்தினுடைய சில வடிவங்களை போதிப்பதற்கு போனிக்ஸ் என்கிற ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான். அது ஒரு தனி கலை என்று சொல்ல முடியாது. அது என்னது? அது ஒரு பயிற்சி. ஆனால் தஜ்வீத் என்பது என்ன? ஒட்டுமொத்த மொழியையும், குறிப்பாக குர்ஆனோடு தொடர்புடைய விஷயங்களை அர்த்தம் சிதறாமல், அர்த்தம் மாறாமல் அழகிய முறைகளில் நீங்கள் ஓதுவதற்காகவே ஒரு கலை உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மொழிதான் இந்த அரபு மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதை நீங்க ஒரு ஆக்சிலரி சப்ஜெக்டாக, இதை ஒரு வலிமை இல்லாத ஒரு பாடமாக நீங்கள் பார்க்க கூடாது. நான் கவலையோடு இதை போகிற இடத்துல எல்லாம் குறிப்பிடுகிறேன். 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் 12 ஆண்டு அதாவது இந்தியா போன்ற நாடுகளில், தமிழகத்தில், அதுவும் தென் தமிழகத்தில் செயல்படுகின்ற நம்முடைய டைம்ஸ் பள்ளிக்கூடத்தை வைத்து மாத்திரம் நான் சொல்லவில்லை. என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், நான் சவுதி அரேபியாவில் இப்போது அரபு மொழித்துறை சார்ந்த ஒரு வேலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய நிலைமையும் அதுதான். இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி சொல்லிக் கொடுத்தாலும் ஹாதா ஹாதிகிய பிள்ளைங்க தாண்டவே மாட்டேன். இவ்வளவுதான். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் பாக்கல, இந்த மாதிரி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு சொல்லி கொடுத்தாலும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பிள்ளைகள் அரபு மொழியில் ஒரு கட்டத்தை தாண்ட மறுக்கிறார்கள். அது என்னவோ அதனுடைய சிறப்பை இந்த பிள்ளைகள் புரியாமலேயே இருக்கிறார்கள். அரபு அல் குர்ஆனுடைய மொழி என்று சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? அது நபியின் மொழி என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? அது சஹாபாக்களின் மொழி இல்லை என்று உங்களால் சொல்லிவிட முடியுமா? மார்க்கத்தினுடைய மூலாதாரங்கள், கல்வி கருவூலங்கள், இஸ்லாமிய கலை களஞ்சியங்கள், அவைகள் அனைத்தும் இந்த அரபி மொழியில் தான் நமக்கு உருவாக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன என்பதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அதவுகளும் மரபுகளும், மரபு சொற்களும், கலை சொற்களும் இன்னும் இந்த மூல மொழியில் தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிறதில் உங்களுக்கு ஏதாவது இரண்டாம் கருத்துக்கு இடம் இருக்க முடியுமா? எவ்வளவோ மாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவோ டெக்னாலஜிகள் வந்தாலும், எவ்வளவோ தகவல் தொழில்நுட்பம் விண்ணையே தொட்டாலும் இந்த அதான் அரபு மொழியில் தான் சொல்லப்பட போகிறது. ஒவ்வொரு உரையும் நாம் நிகழ்த்த துவங்கும் போது இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு என்று நாம் சொல்லுகிற ஹம்து ஸலவாத் அரபியில் தான் இருக்க போகிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்பா தமிழிலேயே நாம் நிகழ்த்தினாலும் அதனுடைய துவக்கத்தில் ஹம்து ஸலவாத் என்றும், அதிலே ஸலவாத் இப்ராஹிமியா என்றும், அல்லது அதிலே ஆரம்பமாக நாம் சொல்லப்படக்கூடிய அந்த குத்பத்துல் ஹாஜா என்று அறியப்பட போகிறது. அரபு மொழியில் தான் இருக்க போகிறது. ஆனா அந்த அரபு மொழியில் திறம்பட பேசுவதற்கோ, அந்த அரபு மொழியில் தப்பில்லாமல் தவறில்லாமல் சரளமாக எழுதுவதற்கோ ஒரு போதுமான பயிற்சியை பெறுவதற்குண்டான ஒரு பெரும் தாகம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. அதனால் என் அன்பார்ந்த சகோதரிகளே, என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கல்வி தேடும் மாணவர்களே,
நீங்கள் மார்க்கம் சார்ந்த ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த அரபு மொழிதான். அரபு மொழியிலே நீங்கள் அல் குர்ஆனை ஓதுகிற போது அதனுடைய அர்த்தத்தை எப்போது நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? மொழிபெயர்ப்பு போதாதா என்றால் நிச்சயம் போதாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மொழிபெயர்ப்பு என்பது நிச்சயமாக போதவே போதாது. அது பாமர மக்களுக்கு உண்டானது மொழிபெயர்ப்பு. கல்வி தேடும் மாணவர்களுக்கு மொழிபெயர்ப்பு அல்ல. அதையும் தாண்டி ஒரு புனிதமான இடத்திற்கு அவர்கள் போயே ஆக வேண்டும். நீங்கள் ஓதுகின்ற துஆவினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கக்கூடிய காலை மாலை பிரார்த்தனைகள் உட்பட அவைகளை நாம் சரியாக நிதானமாக படித்து உள்வாங்கினாலே இந்த அரபு மொழியினுடைய திறமையை நீங்கள் நன்றாக வளர்த்தி கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவிகளே, எல்லாவற்றுக்கும் உண்டான ஒரு டெஃபினேஷனை பாருங்கள். அல் குர்ஆனை பற்றி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அதற்கு என்ன டெஃபினேஷன்? கலாமுல்லாஹி அல் முனஸ்ஸல் அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தரீக் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பில் லுகத்தில் அரபிய்யத்தில் ஃபுஸ்ஹா. இதைத்தான் அறிஞர் பெருமக்கள் அரபு மொழியிலே அல் குர்ஆனுக்குண்டான வரை விலக்கணத்தை சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் இதற்கு? அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதருக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒளியின் வடிவில் தூய்மையான அரபு மொழியில் அருளப்பட்டது. அப்ப இந்த மொழிக்குண்டான சிறப்புகளில் ஃபுஸ்ஹா, அதை மொழிபெயர்க்கிற போது கிளாசிக்கல் அரபிக் என்கிறார்கள். ஆனால் கிளாசிக்கல் அரபிக் என்பது மாத்திரம் அதனுடைய பொருள் அல்ல. கலப்படமில்லாத ஒரு தன்மை கொண்ட மொழிக்குத்தான் ஃபுஸ்ஹா என்கிற வார்த்தை சொல்லப்படும். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் தோன்றி புழக்கத்திலே இருந்தாலும் தோன்றிய பல மொழிகள் தோன்றிய வேகத்திலேயே மறைந்து விட்டது அல்லது அதனுடைய அசல் தன்மையை இழந்து விட்டது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ஆனா அப்ப உங்க மொழி மட்டும் என்ன? அல் குர்ஆன் வாழும் வரை இந்த மொழி வாழும். டவுட் இருக்கா? அல் குர்ஆன் வாழும் வரை இந்த மொழி வாழத்தனமா செய்ய. அப்ப இந்த அல் குர்ஆன் எத்தனை ஆண்டு காலம் வாழ போகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுக்கு என்ன வேலிடிட்டியை கொடுத்திருக்கிறானா? 50 ஆண்டு காலம் தான் குர்ஆன் இந்த உலகத்திலே வழக்கத்திலும் பழக்கத்திலும் புழக்கத்திலும் இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 500 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கு ஒழிந்து போகும் என்று குர்ஆனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லையே. குர்ஆன் என்பது இன்னும் சொல்ல போனால் அது படைக்கப்பட்டது அல்லது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு கலாம், ஒரு பேச்சு. அப்ப அதற்கு இறப்பே இல்லாத ஒரு தன்மை அந்த குர்ஆனுக்கு இருப்பதனால், அந்த குர்ஆனை இந்த மொழி தாங்கி இருப்பதனால் ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு மொழி என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். முறைப்படி படிக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அரபு மொழியில் உங்களுக்கு இடையில் உரையாடலுக்கு உண்டான அந்த ஸ்கில்ஸை, அந்த திறமையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுதான் ரொம்ப முக்கியம். அரபு மொழி என்பது அது ஒரு அழிந்து போன ஒரு மொழி அல்ல, அது ஒரு வலிமை இழந்த ஒரு மொழி அல்ல, அது ஒரு பலமான மொழி. மேற்கத்தியர்கள் இன்றும் ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று மிகப்பெரிய ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பலர் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை செலவழித்தும் இந்த மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள், அமெரிக்கன் டாலர்களை செலவு செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். உங்ககிட்ட இவங்க டாலர்கள் எல்லாம் கேட்கல. உங்ககிட்ட அவங்க கேட்கறதெல்லாம் எஃபர்ட். ஆசிரியர்களை நீங்கள் அவதானித்து அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் முறைப்படி செய்து இதை ஒரு சம்பிரதாய மொழியாக, இது ஏதோ ஒரு வழக்கு குலைந்த ஒரு மொழியாக இல்லாமல் அந்த மொழிக்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து என்ன செய்யணும்? நீங்க இந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலேயே ஆங்கிலம் தவிர்த்து, ஏன்னா ஆங்கிலத்தின் போது ஒரு குளோபல் லாங்குவேஜாக மாறிவிட்டதனால் அதை நம்ம எந்த மொழியோடும் இப்போது கம்பேர் செய்ய முடியாத அளவிற்கு அது உலகத்தை ஆட்டி படைக்கிறது. ஆங்கிலம் என்பது ஒரு குளோபல் லாங்குவேஜ் என்று நாம் சொல்வதை தாண்டி அது ஒரு டாமினேட்டிங், அது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மொழியாக மாறிவிட்டது. நீங்க டைம் ஸ்கூல்ல அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் எந்த மீடியம்ல படிக்கிறீங்க? இங்கிலீஷ். ஆந்திராவுக்கு போனா அவன் எங்க படிப்பான்? இங்கிலீஷ். எங்கே போனாலும் இன்றைக்கு ஆங்கிலம். ஆங்கிலம் என்பது ஒரு குளோபல் லாங்குவேஜாக, சர்வதேச மொழி என்பதை தாண்டி, உலக மொழி என்பதை தாண்டி ஆதிக்கம் செலுத்துகிற இடத்தில், பொருளாதாரத்தை உருவாக்குகிற இடத்திலும், பொருளாதாரம் பெறுகின்ற இடத்தில், கோலோச்சுகிற ஒரு இடத்திலும் அது மாறிவிட்டதனால் அதை முறைப்படி படிப்பவர்களும் பயிற்றுவிப்பவர்களும் அதற்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்களும் அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமான மொழியாக, ஒரு பிராந்திய மொழியாக எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றியனவோ உருவாகியனவோ அந்த மொழிக்கு, அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிராதவர்கள் அதிகம் சேவை செய்திருப்பது
அரபு மொழி தான். அரபு மொழி என்று சொன்ன உடனே அதற்கு ஒரு முன்ஜீத், ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பாரசீகத்தை சேர்ந்தவராக இருப்பார். அரபு மொழி என்ற உடனேயே அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணத்தின் பிதா யார்? இமாம் சீபவஹி. அவர் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தவர் அல்ல. அப்படிதானே? உலகத்திலே உதாரணமாக இந்தியா முழுவதும் எத்தனையோ அரபு மதரசாக்கள் இருக்கிறது. அந்த அரபு மதரசாக்களை என்ன அரேபியர்கள் வந்து நிறுவினார்களா? அரபு நாட்டிலிருந்து வந்த யாராவது அவைகளை உருவாக்கினார்களா? அப்ப அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிராமலேயே, ஒரு மொழியை தனது தாய்மொழியாக கொண்டிராமலேயே அந்த மொழியின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் சேவையாற்றப்பட்டிருப்பது அதிக அளவில் இந்த அரபு மொழிக்குத்தான். அரபு மொழி என்பது உங்களது ஆன்மீகத்தோடு மாத்திரம் கலந்திருக்கவில்லை, உங்கள் ஆன்மாவோடும் கலந்திருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே சொல்ல வருகிறேன். அதனால் அரபு மொழி என்பது அது ஒரு அந்நிய மொழி அல்ல, அது ஒரு அற்புதமான மொழி. அது நம்முடைய வேதத்தின் மொழி. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி. அதனால் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் அடிப்படையில் அவர் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருப்பவர் அல்ல. ஆனால் மிகப்பெரிய இமாம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அவர் அரபு மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசும்போது, அரபு மொழி யாருக்கு தெரிகிறதோ அவர்கள் அரபு அல்லாத மொழிகளில் பேசுவதையே தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மொழியை பற்றி சொல்லியிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவராக பொறுப்பேற்ற போது தன்னுடைய ஆளுநர்களுக்கு அதிகாரப்பூர்வமான கடிதம் எழுதும் போது அவர் எழுதினார், தஅல்லமுல் அரபிய்யா ஃபஇன்னஹா மின் தீனிக்கும். எப்படி? தஅல்லமு அல் அரபிய்யா வஅல்லிமு அவுலாதக்கும். அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாரிசுகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், அது உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும் நீங்க? மாஷா அல்லாஹ், உங்களுக்கு மேலப்பாளையம் போன்ற இந்த ஊரிலே, இந்த டைம்ஸ் ஸ்கூல் போன்ற பள்ளிக்கூடத்திலே இந்த அரபு மொழியை நீங்கள் திறமையாக கற்றுக்கொள்வதற்குண்டான சகல ஏற்பாடுகளையும் செய்து மற்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த அரபிக் மொழிக்கும் கொடுத்து ஒரு அரபிக் டே என்று வைத்து அதில் அரபு மொழியினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அந்த அரபு மொழியின் பால் உங்களுக்கு இருக்கிற உள்ளார்ந்த ஆர்வத்தை தட்டி கொடுக்கவும், அந்த உள்ளார்ந்த ஆர்வத்தை அப்படியே உங்களுக்கு அதிகப்படுத்தவும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருப்பது உள்ளபடியே பாராட்டிற்குரிய ஒன்று. குறிப்பாக இந்த அரபிக் டேவினுடைய நிகழ்ச்சிகளை மாஷா அல்லாஹ் வடிவமைத்தவர்கள், அதற்காக மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்கள், இந்த அரபு மொழியின் பால் உங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்கு ஆர்வம் வருவதற்கு முயற்சிகளை செய்த அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே பாராட்டி, யா அல்லாஹ், எங்களுடைய மார்க்கத்தின் மொழியாக இருக்கிற இந்த அரபு மொழியை நாங்கள் அனைவரும் சிறந்த முறையில் கற்றுக்கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள்வாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.